ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக மணி மேக்கிங் பண்ணணும், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் எவ்ரி மந்த் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ மணி மேக் பண்ணிவிட்டு இது உங்கள் லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சூட்டபுளான ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆன்லைன் ஜாப்ஸு சம்மந்தமான கைட் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸுகள் அவைலபிலிட்டியாக இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்ட்ரி, டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா கலெக்ஷன், காப்பி பேஸ்ட், இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸுகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஏர்ன் பண்ணுற மணியை உங்கள் லோக்கல் பேங்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கும் வரையுமான ஒரு முழுமையான கைடை வந்து நாங்கள் கிளாஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்க நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், நீங்கள் வேறு ஆன்லைன் ஸ்கீம் மாதிரி நீங்கள் பை செல் பண்ணுற, ட்ராப்ஷிப் பண்ணுற, அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து உங்கள் ஒர்க் இருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும்போது அதில் நீங்கள் ஒரு ஃபுல் நாலேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் எங்களோட இன்ஸ்டிடியூட் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் நீங்கள் கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்க, எங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வரும், இதில் செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் பேஜ் இருக்குது. இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு கிளாஸோட சேர்த்து நீங்கள் மேலதிகமான சில ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் எல்லாம் இதில் சொல்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி டிக்டாக் பேஜுகளில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் போடுவோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா ஏதாவது உள்ள டச்சாக இருந்து கொள்ளுங்க, உங்களுக்கு அப்டேட்ஸுகள் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸுகள், அதே மாதிரி 1 இயர் 2 இயருக்கு முதல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ப்ரூஃப்ஸுகளும் நாங்கள் இதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபைவரோ ட்ராப்ஷிப்போ ட்ரேடிங்கோ செய்ய மாட்டோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் LKRல 40 மில்லியன் ரூபி ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கூடுதலான கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து உங்களுடைய ஸ்கில் டெடிக்கேஷனை பொறுத்து இருக்கும். உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஆஃபர் போடுவோம், நாங்கள் கிளாஸ் ஃபீஸில் ஆஃபர் போடுவோம். அதே மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே 100% ஃப்ரீயான ஜாப்ஸ். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் நாங்கள் என்னோட பர்சனல் கண்டக்ட் வாட்ஸ்அப் லிங்க் போட்டிருப்பேன், அதில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புகளையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, சோஷியல் மீடியாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இன்னைய வீடியோக்கில் வந்து நம்மளோட ஒர்க் சம்மந்தமான ஒரு டெமோ ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, கூகுளில் வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்டு ஒன்று சர்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து ஷோ ஆகிற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு வெப் பேஜ், அதாவது நாங்கள் எந்த இடத்துல சர்ச் பண்ணுறோமோ அந்த சர்ச்சுக்கு ரெலவெண்டான ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று நமக்கு கட்டாயம் வரணும். அப்போ தான் வந்து அந்த சர்ச் வந்து எந்த யூஸரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணினோமோ அந்த யூஸரை போய் சென்றடையும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் ஒன்று செல் பண்ண போகிறோம்னாலும் சரி, இல்லாது நம்ம ஒரு வெப்சைட் வச்சுட்டு அதை பூஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, அதே மாதிரி யூடியூப் வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணாலும் சரி, அது நம்ம யாருன்னா அந்த அந்த எங்களோட கண்டென்ட்டுக்கு வந்து யார் டார்கெட் ஆடியன்ஸோ அந்த ஆடியன்ஸை போய் சேர்ற மாதிரி நம்ம நம்மளோட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கொள்ளணும். ஓகே, இப்படி நம்ம கிரியேட் பண்ணுற கண்டென்ட் டார்கெட் ஆடியன்ஸை போய் சேர்றன்னு சொன்னால் அதுக்கு சில வேலைகளை அது அப்படி இப்படின்னு நம்ம செய்வோம். பட் இதை வந்து நம்ம எம்மோட சைட்டில் செய்தாலும் இது அந்த சைட், இப்போ கூகுளோ யூடியூபோ அல்லது அமேசானோ அல்லது நீங்கள் வேறு வெப் பேஜோ சோஷியல் மீடியாஸோ அவங்களோட சைட்டில் ஒரு அப்டேட் ஒன்று செய்யணும். ஏன்னா அப்போ அந்த அப்டேட் ரிலேட்டடான ஒர்க் ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது கூகுளில் சர்ச் பண்ணோம்னா நம்ம இப்போ இந்த வேர்டை கோச் கார்ட்டருங்கிற வேர்டை வந்து நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று ஷோ ஆகும். இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு வெப் பேஜாக தான் மெயினாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், விக்கிபீடியா பேஜை காட்டுது, IMDb பேஜை காட்டுது, அதாவது ஒரு வெப்சைட்டில் ஒரு பேஜை காட்டுது, ஒரு பர்டிகுலர் பேஜை. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இப்படி சர்ச் பண்ணின ஒரு பர்சனுக்கு, இந்த குவாரியை சர்ச் பண்ண ஒரு பர்சனுக்கு நாங்கள் இப்படியான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று, வெப் ஆர்டிக்கல் ஒன்று வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம். இது ஒரு ரெலவெண்டா, இர்ரெலவெண்டா அல்லது எரரா, இந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் சரி. ஓகே, விளங்குதா? உங்களுக்கு இந்த விஷயம் சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னா, அதாவது
ஒர்க் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா ஒன்று நீங்கள் கெதர் பண்ணீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஒர்க் என்னென்ன விளங்காமல் நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் இது ஸ்கேமான்னு கேட்குறாங்க, இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஸோ முதலாவது நீங்கள் நாங்கள் இந்த டெமோ ஒர்க் போடுறோன்னா இந்த டெமோ ஒர்க் சம்மந்தமாக என்ன நடக்குது, இந்த வீடியோவில் என்ன இருக்குங்கிற முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு வெப் ஆர்டிக்கல் ஒன்று தந்திருக்காங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்கள்கிட்ட, நாங்கள் இங்கே தந்திருக்கிற இந்த கூகுள் குவாரிக்கு நாங்கள் இந்த ஆர்டிக்கலை ஷோ பண்ணலாமா, அதாவது இந்த பேஜை, இந்த வெப்சைட்டோட இந்த பேஜை நாங்கள் ஷோ பண்ணலாமா. ஷோ பண்ணினா இவர் சர்ச் பண்ண அந்த பர்சன் இதை சரியான விஷயத்தை ரீச் பண்ணி கொள்வார். அப்படின்னு சொன்னா தான் நாங்கள் இதை என்ன செய்வோம். இங்கே பாருங்கள், அவங்க அப்படி ஒர்க் பண்ணி கொடுத்ததால தான் அதை இங்கே ஷோ பண்ணுறாங்க. விக்கிபீடியா பேஜ் தானே இது, இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ இதை நம்ம ஆன்சர் பண்ணி கொடுக்கணும். இதில் இவங்க இதுக்குரிய கைடன்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இவங்களே ஒரு கைடன்ஸ் தருவாங்க, நம்மளும் அவங்களுக்கு டீச் பண்ண போகிறோம், அந்த கைடன்ஸை பேஸாக வச்சுட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ அந்த வகையில் இப்போ இப்படி சர்ச் பண்ணால் இது முதலாவது என்னென்னு உங்களுக்கு தெரியணும். இது ஒரு ஃபிலிம், ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒன்று. இது அதே விஷயத்தை தான் இந்த வெப்பேஜ் பேசியிருக்காங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா சரி, ரெலவெண்ட். ஓகே, விஷயம் விளங்குதா? ரைட். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், கிங்ஸ்பர்க் ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் சம்மர் கிளாஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற அப்படின்னு ஒரு சொல்லி கேட்குறாங்க. ஒரு இது அதுக்கு ஒரு வெப்பேஜ் ரிசல்ட்ஸ் ஒன்று வருது. அது என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்த வெப்பேஜ் ரிசல்ட்ஸ் ஒரு வெப்சைட்டில், அதாவது இன்னும் ஒரு வெப்சைட்டில் இந்த கிங்ஸ்பர்க்ங்கிற இந்த கம்யூனிட்டி, கிங்ஸ்பர்க் கம்யூனிட்டிங்கிற இன்ஸ்டிடியூட், இந்த காலேஜ் சம்பந்தமான ஒரு டீட்டெயில் ஒன்று தந்திருக்காங்க. அதில் ஓவர்வியூ, லொக்கேஷன், மேஜர்ஸ், டிகிரி, அட்மிஷன், ஸ்டூடெண்ட் பாடி, கம்பஸ் லைஃப், அத்லெட்டிக், ஃபெக்கல்ட்டி, அதே மாதிரி ஸ்கூல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்படியான விஷயங்களை பீட்டர்சன்ங்கிற ஒரு வெப்சைட்டில் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் booking.comல ஹில்டன் ஹோட்டலில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இப்படி சர்ச் பண்ணுற எனக்கு, அதாவது நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணு சர்ச் பண்ணுற எனக்கு இப்படி ஒரு வெப்பேஜ் ரெலவெண்ட் இல்லை. எனக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறங்கிற ஒரு வெப்பேஜ் வந்தால் பரவாயில்ல, இந்த இருக்குது இப்படி வந்தால் பரவாயில்ல. பட் எனக்கு வந்திருக்கிறது அந்த இன்ஸ்டிடியூட். நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணவே போவேன். டார்கெட் ஆடியன்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது irrelevant. ஓகே, ஒரு 4-5 வெப்சைட் சொல்லுவோமா, டெமோ பார்ப்போமா. ரைட். இதில் பாருங்கள், Diablo4. ஸோ Diablo4ங்கிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வெப் ஆர்டிக்கலையும் பார்ப்போம். ஓகே, Diablo4ங்கிறது ஒரு ஆன்லைன் கேம், ஆன்லைனில் இது பண்ணப்படுற கேம் ஒன்று Diablo4. ரைட். இந்த கேமை இது ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் இதை சேல் பண்ணுற சம்மந்தமான ஒரு ஐடியா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்பேஜ் என்னென்னா ஒரு GeForce சம்திங் ஏதோ ஒரு வெப்சைட் ஒன்று இதை செல் பண்ணுற மாதிரி காட்டுது. ஏதோ ஒரு வெப்சைட் ஒன்றும் இதை செல் பண்ணுற மாதிரி காட்டுது. இங்கே பாருங்கள், பை. அதாவது இது இப்படி நடக்குது. அதாவது ஒரு வெப்சைட் தண்டை இதை உருவாக்கி தனக்கான ஒரு வெப்சைட் டிசைன் அதுக்கு ஆக்கள் போட்டு உருவாக்குறத இன்னும் ஒரு ஆள் கிராக் பண்ணி சேல் பண்ற. இது இல்லீகல். இது இல்லீகல். இப்ப நீங்க இப்படி சர்ச் பண்றவங்களுக்கு அவங்களோட ஒபிஷியல் வெப்சைட் தான் காட்டணும். அங்க போயிட்டு தான் நீங்க பர்ச்சேஸே பண்ணணும். அப்படி இல்லாம இன்னும் ஒரு ஆள் இதுல போயிட்டு இவர் கூப்பன் தாரனா இவர் கொடுக்குற விலையை விட இவர் குறைய கொடுக்குறாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா உண்மையான ஓனரை இவர் கிராக் பண்றாரு. நான் சொல்றேன் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க. இப்ப எம்முடைய இன்ஸ்டிடியூட், ஓகே, எம்முடைய இன்ஸ்டிடியூட் என்னன்னு சொன்னா நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல நம்ம இப்போ கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க ஒரு ஆள் இப்போ நானே அப்ரூவ் தரணும் உங்களுக்கு. நானே அப்ரூவ் தரேன்னு வைங்களேன். இப்போ இவங்களே அப்ரூவ் கொடுத்து இவங்க செய்யறாங்கன்னு வைங்களேன். இவங்களே அப்ரூவ் கொடுத்து இதை செய்யறேன்னு சொன்னாலும் இவங்க என்ன செய்யலாம்னா இவங்களோட பிரைஸை கூட குறைச்சு கொடுக்க இயலாது. இல்லீகல்.
இப்போ நான் வந்து கோர்ஸ் செய்கிறேன், கிளாஸ் செய்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஆக்கள் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஃபேமஸான ஆள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வைங்களேன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் என்ன செய்றீங்க, ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அதாவது போஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரூஃபை போஸ்ட் பண்ணி ஆக்கள் எடுக்கிறீங்க. இப்போ இப்படி எடுக்கும்போது நான் கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி, எனக்கு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சம்பந்தமாக தெரியணும், அதில் ஜாயின் பண்ண வெல்த் ஃபியூச்சர் அகாடமினா உங்களது காட்டுது, எந்த ஒஃபிஷியல் காட்டாமல் உங்களது காட்டுதுன்னு வைங்க. நீங்கள் சில இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஏன்னா நீங்கள் விஷயம் தெரிஞ்சால் தானே. அப்போ நீங்கள் எஸ்சிஓ செய்து வச்சிங்கன்னா யாராவது எந்ததை சர்ச் பண்ணால் உங்களோட வரணுன்னு காட்டுவீங்க. இப்போ உங்களோட வந்தது பிறகு நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் நான் எவ்வளோ கிளாஸ் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறனோ அந்த ஃபீஸை தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். உங்களுக்கு கமிஷனாக வந்து நாங்கள் வேறையாக தான் பே பண்ணுவோம். ஓகே, அப்போ நீங்கள் எங்களோட ஒஃபிஷியல் அக்கௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறது, அதில் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, அவன் $50 செல் பண்ணுறது, நீங்கள் $10-20 செல் பண்ண, இதெல்லாம் வந்து இல்லீகல். ஸோ இப்படி வந்து சர்ச் பண்ணுற ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு வெப்சைட்டை தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ஊடாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது வந்து நாட் ரெலவென்ட். ஓகே, இங்கே எங்களோட கிளாஸில் வந்து நாங்கள் பேசிக்கான நிறைய விஷயங்கள் படிப்போம். இங்கே நாலேஜபிளான ஜாபுக்குரிய ஒர்க்கும் இருக்குது, அன்நாலேஜபிளான ஜாபுக்குரிய ஒர்க்கும் இருக்குது. காப்பி பேஸ்ட் பண்ணுற, ஜஸ்ட் வந்து கீ பாயிண்ட் வைக்கிறது இப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப்ல இருக்குது. நீங்கள் இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் அதாவது எந்த ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம்லையும் வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறது இருக்கணும். நீங்கள் நாலேஜ் ஒன்று அதுலேருந்து உங்களுக்கு வரணும். அது வந்து இங்கே இல்லைன்னாலும் நீங்கள் இப்போ ஓஎல் பாஸ் பண்ணினா தான் ஒரு ஆளுக்கு நாலேஜ் இருக்குது, ஏஎல் பாஸ் பண்ணினா தான் நாலேஜ் இருக்குங்கிற அர்த்தமே இல்லை. ஓகே, அந்த இடத்துல படிச்சு கொடுக்கறதுல அவருக்கு என்னென்ன தேவையில்ல கெயின் பண்ணிருக்காரோ அதை வச்சு நீங்க வந்து என்ன கோ த்ரூ பண்ணணும். ஸோ அதனால பாஸ் ஃபெயில் விஷயம் இல்லை. இங்க வந்து நீங்க படிக்கிறத வந்து நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க, உங்களோட ஆன்லைன் ஜாப் மணி மேக்கிங் இதுக்கு ட்ராவலிங்க்கு நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறது உங்களோட சக்சஸ். ஓகே, ஸோ இதில் என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை விளையும் கொள்ளுங்க. ஒஃபிஷியல் வெப்சைட் தான் நம்ம எது சர்ச் பண்ணாலும் வரணும். ஓகே, அதாவது பர்ச்சேசிங் சம்மந்தமாக இந்த சாஃப்ட்வேரோ அது இதுகளோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது சம்மந்தமாக ஒஃபிஷியலான வெப்சைட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெலவென்ட் கொடுப்பீங்க, மற்றதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி தான் அது வேற ஒரு கொஷின் வருது, பார்ப்போம். டயப்ளோ ஃபோங்கிறது உங்களுக்கு ஆன்லைன் இதான். இப்போ பாருங்க, இப்போ வந்திருக்கிற வெப்பேஜ் வந்து இவங்களோட ஒஃபிஷியல் வெப்பேஜ். இப்போ இதில் வந்திருக்கத்தான வெப்பேஜ், இந்த வெப்பேஜ் வந்து இவங்களோட ஒஃபிஷியல் வெப்பேஜ். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் இவங்க இதுக்கு முதல் பார்த்தவங்க வந்து இவங்க வந்து டிஸ்கவுண்ட் இவங்க வேற ஒரு ஆள் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களாம். அது வந்து பிழை. உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரணுங்கிறதுக்காக இதுங்கிறத பிழையான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கூகுள் வந்து செய்யாது. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒன்றை பர்ச்சேஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்யணும், சரியான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் காட்டணும். பிழையான விஷயத்தை காட்டினீங்கன்னா என்ன நடக்கும், அது வந்து உங்களை பிழையாவே ரீடிரெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஒரு இதோட உரிமை சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸோட உரிமம் சம்பந்தமாக அதில் ஓனர் மட்டும்தான் அதுக்கு இதானா இப்படி இப்படி இவங்க இது பண்ணால் அதை வந்து அது அவரே இது பண்ணி கொள்வார். ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இருக்கிறவங்க வந்து நாங்கள் கண்டெக்ட் லிங்க் உங்களுக்கு கொமெண்ட்லையும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கொமெண்ட்லையும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இங்கே கன்ஃபார்மாக ரிசீவ் ஆகும். ஸோ இதில் சில மெச்சூரிட்டி சில ரியலான விஷயங்களை நீங்கள் தாராளமாக இதில் சர்வை பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு மெஜிக் மாதிரியெல்லாம் நாங்கள் இங்கே உங்களுக்கு நடத்தவும் மாட்டோம். நீங்கள் அப்படியானாக்கள் தயவு செய்து கிளாஸ் ஜாயின் பண்ணவும் வேணாம். ஒர்க் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணணுங்கிறாக்கள் மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இந்த சரியான டீட்டெயில் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு டவுட்னா கொமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி கண்டெக்ட் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் கேட்டுக்கொள்ளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ், அதாவது ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான சில வீடியோஸ்களும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள்
இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கிறத ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் ஒன்று செலுத்த போகுது. இப்போ ஸ்ரீலங்கா, ஸோ நம்மளை போல சில கண்ட்ரிஸ் இருக்குது. ஏஷியன் கண்ட்ரியில் வந்து நம்மளோட கண்ட்ரியும் ஒரு இதான கண்ட்ரியாக இருக்குது. இருந்தாலும் வேறு வேறு கண்ட்ரிகளும் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங்கிற நோக்கி போகுது. இந்த ஜாப்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக கன்ஃபார்ம் ஆன்லைன் இருந்தால் அந்த ஆன்லைன் ஜாப் கட்டாயமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் வந்து இந்த மணி மேக்கிங்கில் எந்த அளவுக்கு சரியான விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சரியாக லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. ஓகே.